விஜயகாந்த் சமாதியில் ஆசி வாங்கி உறுதிமொழி எடுக்கும் தளபதி விஜய். கோலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக இருக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அவரது கட்சி போட்டியிடவில்லை. மாறாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி போட்டியிட இருக்கிறது. அதற்கான வேலைகளை விஜய் கட்சியினர் இப்போதே தொடங்கியிருக்கின்றனர். கண்டிப்பாக விஜயை கோட்டைக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என்று உறுதியும் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள். மேலும் அரசியலில் முழு கவனம் செலுத்த இருப்பதால் இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பேன் என்று விஜய் அறிவித்துவிட்டார். அந்த படத்தை வினோத் இயக்குவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வந்தது அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் சினிமாவில் இருந்து ஒதுங்கும் முடிவை அவர்கள் முழுவதாக ஏற்கவில்லை. மதுரையில் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதாம். இந்த மாநாட்டிற்கு முன்பே பல தலைவர்களின் சமாதிக்கு சென்று உறுதிமொழி எடுக்க இருக்கிறாராம் விஜய். அதில் முக்கியமானவர் கேப்டன் விஜயகாந்த். கோட் படத்தின் வேலைகள் முடிந்ததும் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்று பலரும் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க மாட்டார் என்பதே பெரும்பாலோரின் கருத்தாக இருக்கிறது. அதிலும் விஜயகாந்த் போல் தாக்கம் செலுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.